கர்த்தருடைய கரத்துல இருக்கும்போது யோவான் 10:28 வாசிப்போம். யோவான் 10:28, ஒருவரும் உங்களை பறித்து கொள்வது இல்லை. வேதத்துல வாசிப்போம். யோவான் 10:28, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒரு காலமும் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை, என் கைகளிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அப்போ நம்ம கர்த்தருடைய கரத்துல இருக்கும்போது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, நாம் கெட்டு போவது இல்லை. நாம் ஒரு நாளும் கெட்டு போகாமல் இருப்போம். ஒருவனும் அவர் கரத்துல இருந்து நம்ம என்ன பண்ண முடியாது, பிடுங்கவே முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தருடைய கரத்துல நாம் இருக்கும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பாருங்க, ஸ்திரீயானவள் தன் பாலகனுக்கு இறங்காமல் மறப்பாலோ, ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, கர்த்தர் சொல்லுகிறா, நான் உன்னை மறப்பதில்லை. ஏன் மறக்க மாட்டேன்? எப்படி மறக்க மாட்டாரா? உள்ளங்கைகளுக்குள்ளாக நம்மை அவர் வரைந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உன் எதிர்காலம் கர்த்தருக்கு தெரியும், உன்னுடைய கடந்த காலம் கர்த்தருக்கு தெரியும், நிகழ்காலத்துல என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதும் கர்த்தருக்கு தெரியும். அவர் கரத்துல நீங்களும் நானும் இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கை கெட்டு போவதில்லை, ஒருவனும் நம்மை பறித்து கொள்வதும் இல்லை. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கெட்டு போக கூடாதுன்னா 3 காரியம் நடக்கணும். ஒண்ணு, மனம் திரும்பணும். வாய்த்து சொல்லுங்க, மனம் திரும்பணும். 2வது, அவரை விசுவாசிக்கணும். 3வது, அவருடைய கரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய கரத்துல, தேவனுடைய கரத்துல நீங்களும் நானும் இருக்கும்போது ராஜ முடியுமா இருப்போம். தேவனுடைய கரத்துல இருக்கும்போது கிரீடமாக கர்த்தர் நம்மை வைத்திருப்பார். ஆமென் சொல்லுவோம். ஆமென். இதுதான் தேவனுடைய கரத்துல நீங்களும் நானும் இருக்கும்போது நடக்கிற ஒரு மகிமையான காரியம். இப்ப பாருங்க, கெட்டு போச்சு, இன்னும் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லப்படுது இல்லையா? இப்ப நம்ம சொன்ன அந்த 3 காரியம் எதுக்கு அப்படின்னா, கெட்டு போகாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? மனம் திரும்பணும், விசுவாசிக்கணும், கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும். ஒருவேளை கெட்டு போச்சு நினைச்சுக்கோங்க, எல்லாமே பாழாய் போச்சு. இப்ப அதை எப்படி நம்ம திருப்பி ரீபில்ட் பண்றது, திருப்பி அதை எப்படி நம்ம சரியாக்குவதுன்னா, வேதத்துல மிக முக்கியமான 3 காரியங்களை நம்ம கவனிக்க போகிறோம் இந்த வாரத்துல. ஒண்ணு, நெகேமியா 1:4 வாசிப்போம். நெகேமியா 1வது அதிகாரம் 4வது வசனம். ஒரு மனுஷன் எழும்பி தன் தேசமெல்லாம் பாழாய் போனதை அறிந்து கொள்ளுகிறான். அவன் செய்த காரியத்தை பாருங்க. நெகேமியா 1:4 வாசிங்க. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடினான். எப்படி உபவாசித்து மன்றாடினான்? கவனிங்க, இந்த நெகேமியா என்கிற இந்த பானபாத்திரக்காரன் இன்னொரு ஊர்ல வேலை செய்யறான். இன்னொரு ஊர்ல வேலை செய்யும் போது அவருடைய ஊர் என்ன ஊர்? சொந்த ஊர் எங்க அப்படின்னா எருசலேம். அந்த இடத்துல இருக்கிற அலங்கம், அந்த சுவர் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கு. அவங்க முன்னோருடைய கல்லறை எல்லாம் இடிக்கப்பட்டு பாழாய் போச்சு என்ற செய்திய கேட்ட உடனே இவர் என்ன செய்யறாரா? ரொம்ப வருத்தப்பட்டு அவர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறார். உபவாசம் பண்ணி ஜெபித்த பிறகு அடுத்தடுத்து என்ன நடக்குதா? அந்த ராஜாவுடைய கண்கள்ல தயவு கிடைக்க பண்ணி அந்த ராஜா அந்த இடிந்து போன பாழாய் போன அலங்கத்தை திருப்பி கட்டுறதுக்கு பண உதவி, பொருள் உதவி எல்லாம் செய்தார். இப்ப எருசலேமுக்கு போகும்போது இவர் மாத்திரம் தனியா அந்த வேலையை செய்ய முடியாது. 3வது என்ன நடக்குதுன்னா, எழும்பி கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்ன போது எல்லா ஜனங்களும் குடும்பமா எழும்பி வர்றாங்க. எழும்பி வந்து எல்லாருக்கும் ஒரே தரிசனம் இருந்தது. எல்லாரும் போக்கஸ்டா இருந்தாங்க. எல்லாரும் இடிந்து போன பாழாய் போன அலங்கத்தை எழும்பி கட்டுவோம் என்று சொல்லி ஒரு கரத்துல பட்டயம், இன்னொரு கரத்துல அந்த வாழை கட்டி எழுப்புறதுல எல்லாரும் மும்முரமாக ஒரு மனமா இருந்தார்கள். அடுத்தது பாருங்க, 4வது காரியம். சன்பலாது தொபியா வருகிறான் இந்த வேலையை கெடுப்பதற்கு. கர்த்தர் அவருடைய எல்லா திட்டங்களையும் நிர்மூலமாக்கி இந்த எருசலேம் அலங்கத்தை கட்டி முடித்தார். நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்லி கொண்டு போகிறேன். இது எல்லாம் நடப்பதற்கு காரணம் என்ன? பாழாய் போன கல்லறைகள், பாழாய் போன எருசலேமுடைய அலங்கம் மீண்டும் கட்டப்பட்டதுக்கு என்ன காரணம்? என்ன செய்யப்பட்டது அப்படின்னா, உபவாசித்து ஜெபித்தான். ஒரு மனுஷனுடைய உபவாச ஜெபம் அந்த தேசத்தில் இருக்கிற அலங்கத்தை மீண்டுமாய் கட்டி எழுப்பப்பட்டது. பாழாய் போனதை மீண்டும் கட்டப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க வீட்டுல, உங்க எதிர்காலத்துல அல்லது உங்க கடந்த காலத்தை சத்ரு கெடுத்து போட்டிருக்கலாம். இவைகள் மீண்டும் கட்டப்பட வேண்டுமானா ஸ்டார்ட் டூயிங் ஃபாஸ்டிங் பிரேயர். உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க.
வாரத்துல ஒரு வேளையாவது என்ன பண்ணுங்க, உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. இந்த உபவாச ஜெபத்துல இருக்கிற வல்லமையை நீங்க புரிந்து கொண்டா நீங்க இதை விடவே மாட்டீங்க. அல்லேலூயா. உபவாசித்து ஜெபிக்கும் போது என்ன நடக்குது தெரியுமா? ஆண்டவரே, என் பலன் அல்ல, என் ஞானம் அல்ல, உங்க கிருபையை நான் சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறோம். உபவாசித்து ஜெபிக்கும் போது மை ஓன் செல்ஃப், என் சுயம் இருக்கு பாருங்க, அதை கர்த்தருக்கு நான் கீழ்ப்படுத்துகிறேன். உபவாசித்து ஜெபிக்கும் போது நமக்கு விரோதமாக சத்ரு வைத்திருக்கிற திட்டங்கள் நிர்மூலமாக்கப்படுகிறது. உபவாசித்து ஜெபிக்கும் போது கர்த்தருடைய காரியம் என் வாழ்க்கையில நடக்கட்டும் என்பதாக என்னை நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுத்துகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில உபவாசித்து ஜெபிப்பது என்பது மிக மிக முக்கியமானது. தண்ணியே குடிக்காம சில பேர்லாம் உபவாசம் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு காரியத்துல நீங்க வாரத்துல ஒரு வேளையாவது உபவாசித்து ஜெபிக்கும் போது பாழான காரியங்கள் மீண்டுமாய் கர்த்தர் எழுப்பி கட்டுகிறார்.